உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பார்ந்தவர்களே, மரியனினுடைய ஓராண்டில் வீடியோ வழி விவிலிய வாசிப்பு திட்டத்தினுடைய 2வது நாளுக்கு நம்ம வந்திருக்கிறோம். உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம கூட சேர்ந்து விவிலியத்தை வாசிக்க போகிறது அந்த குரல் சேலம் மறை மாவட்டத்தினுடைய ஆயர் மேதக ஆயர் அருள் செல்வம் ராயப்பன் அவர்களுடைய குரல். இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிறது தொடக்க நூல் 3வது அதிகாரமும் 4வது அதிகாரமும், அதே போல் திருப்படல் 104. ஸோ நம்ம ஆரம்பிக்கும் முன்னாடி நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் ஒரு சில கேள்விகளோடு ஆரம்பிப்போம். இன்றைக்கி நம்ம அழகாக இருந்த உலகம் வீழ போகிறது பாவத்தில். அது எப்படி வீழுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல் கேள்வி நம்ம மனசில் என்ன வச்சுட்டு வாசிக்க ஆரம்பிக்கலாம்னா, சாத்தான் அந்த பெண்ணை வஞ்சித்து அந்த பழத்தை சாப்பிட வச்சப்போ அந்த பெண்ணினுடைய மனசில் என்ன ஓடிட்டு இருந்திருக்கும்? முதல் கேள்வி. 2வது கேள்வி, ஆண்டவர் மனித குலம் வீழ்ந்ததுக்கப்புறம் மனிதனை பார்த்து முதல்ல கேட்ட கேள்வி என்ன பாவம் செஞ்சதுக்கப்புறம்? அதான் 2வது கேள்வி. 3வது கேள்வி, ஆண்டவர் வீழ்ந்து போன அந்த மனித குலத்தை மீட்பதற்காக ஒரு வாக்குறுதியை கொடுக்குறார். அது என்ன வாக்குறுதி? 3வது கேள்வி. 4வது கேள்வி என்ன அப்படின்னாக்க, காயின் ஆபேலை எதற்காக கொன்னார்? 5வது கேள்வி, ஆண்டவர் காயின் ஆபேலை கொல்றதுக்கு முன்னாடியே ஒரு முக்கியமான ஒரு அறிவுரையை கோருகிறார். அந்த அறிவுரையை பின்பற்றியிருந்தால் காயின் கொன்று இருக்க மாட்டார். அந்த அறிவுரை என்ன? இந்த 5 கேள்விகளோட நம்ம இன்றைய தினத்திற்கான விவிலிய வாசிப்பு பகுதிக்குள்ளே நுழையலாம். நம்ம மாதாவோடு இணைந்து மூர் இறைவனுடைய பிரசன்னத்தை நாடி நம்ம ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகிய தேவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தொடக்க நூல் அதிகாரம் 3. ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளிலெல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது. அது பெண்ணிடம், கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்று கேட்டது. பெண் பாம்பிடம், தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம். ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது. அதை தொடவும் கூடாது. மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றாள். பாம்பு பெண்ணிடம், நீங்கள் சாகவே மாட்டீர்கள். ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும். நீங்கள் கடவுளைப் போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததை கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து உண்டாள். அதை தன்னுடன் இருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தாள். அவனும் உண்டான். அப்பொழுது அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன. அவர்கள் தாங்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்தனர். ஆகவே அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு ஆடைகளை செய்து கொண்டனர். மென்காற்று வீசிய பொழுதினிலே தோட்டத்தில் ஆண்டவராகிய கடவுள் உலவிக் கொண்டிருந்த ஓசை கேட்டு மனிதனும் அவன் மனைவியும் ஆண்டவராகிய கடவுளின் திருமுன்னிருந்து விலகி தோட்டத்தின் மரங்களுக்கு இடையே ஒளிந்து கொண்டனர். ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். உம் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன். ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது.
ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன், எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள், காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார். அவர் பெண்ணிடம், உன் மகப்பேற்றின் வேதனையை மிகுதியாக்குவேன். வேதனையில் நீ குழந்தைகள் பெறுவாய். ஆயினும் உன் கணவன் மேல் நீ வேட்கை கொள்வாய், அவனோ உன்னை ஆள்வான் என்றார். அவர் மனிதனிடம், உன் மனைவியின் சொல்லை கேட்டு உண்ணக்கூடாது என்று நான் கட்டளையிட்டு விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டதால் உன் பொருட்டு நிலம் சபிக்கப்பட்டுள்ளது. உன் வாழ்நாள் எல்லாம் வருந்தி அதன் பயனை உழைத்து நீ உண்பாய். முட்செடியையும் முட்புதரையும் உனக்கு அது முளைப்பிக்கும். வயல்வெளி பயிர்களை நீ உண்பாய். நீ மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதால் அதற்கு திரும்பும் வரை நெற்றி வியர்வை நிலத்தில் விழ உழைத்து உன் உணவை உண்பாய். நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான். ஏனெனில் உயிருள்ளோர் எல்லோருக்கும் அவளே தாய். ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் ஆடைகள் செய்து அவர்கள் அணியச் செய்தார். பின்பு ஆண்டவராகிய கடவுள், மனிதன் இப்பொழுது நம்முள் ஒருவர் போல் நன்மை தீமை அறிந்தவன் ஆகிவிட்டான். இனி அவன் என்றென்றும் வாழ்வதற்காக வாழ்வின் மரத்திலிருந்தும் பறித்து உண்ண கையை நீட்டிவிடக் கூடாது என்றார். எனவே ஆண்டவராகிய கடவுள் அவன் உருவாக்கப்பட்ட அதே மண்ணை பண்படுத்த அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார். இவ்வாறாக அவர் மனிதனை வெளியே துரத்திவிட்டார். ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே வாழ்வின் மரத்திற்கு செல்லும் வழியை காப்பதற்கு கெருபுகளையும் சுற்றிச் சுழலும் சுடரொளி வாளையும் வைத்தார். தொடக்க நூல் அதிகாரம் 4. ஆதாம் தன் மனைவி ஏவாளுடன் கூடி வாழ்ந்தான். அவள் கருவுற்று காயினை பெற்றெடுத்தாள். அவள், ஆண்டவர் அருளால் ஆண்மகன் ஒருவனை நான் பெற்றுள்ளேன் என்றாள். பின்பு அவள் அவன் சகோதரன் ஆபேலை பெற்றெடுத்தாள். ஆபேல் ஆடு மேய்ப்பவன் ஆனான். காயின் நிலத்தை பண்படுத்துபவன் ஆனான். சில நாள்கள் சென்றன. காயின் நிலத்தின் பலனிலிருந்து ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையிலிருந்து கொழுத்த தலையேறுகளை கொண்டு வந்தான். ஆண்டவர் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கனிவுடன் கண்ணோக்கினார். ஆனால் காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் கனிவுடன் கண்ணோக்கவில்லை. ஆகவே காயின் கடுஞ்சினமுற்றான். அவன் முகம் வாடியது. ஆகவே ஆண்டவர் காயினிடம், நீ ஏன் சினமுற்றிருக்கிறாய்? உன் முகம் வாடியிருப்பது ஏன்? நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா? நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும்.
நீ அதை அடக்கி ஆள வேண்டும் என்றார். காயின் தன் சகோதரன் ஆபேலிடம், நாம் வயல்வெளிக்கு போவோம் என்றான். அவர்கள் வெளியில் இருந்தபொழுது காயின் தன் சகோதரன் ஆபேலின் மேல் பாய்ந்து அவனை கொன்றான். ஆண்டவர் காயினிடம், உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று கேட்டார். அதற்கு அவன், எனக்கு தெரியாது, நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியோ என்றான். அதற்கு ஆண்டவர், நீ என்ன செய்துவிட்டாய்? உன் சகோதரனின் இரத்தத்தின் குரல் மண்ணிலிருந்து என்னை நோக்கி கதறிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது உன் கைகள் சிந்திய உன் சகோதரனின் இரத்தத்தை தன் வாய் திறந்து குடித்த மண்ணை முன்னிட்டு நீ சபிக்கப்பட்டிருக்கிறாய். நீ மண்ணில் பயிரிடும் பொழுது அது இனிமேல் உனக்கு பலன் தராது. மண்ணுலகில் நீ நாடோடியாக அலைந்து திரிவாய் என்றார். காயின் ஆண்டவரிடம், எனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்னால் தாங்க முடியாததாக இருக்கின்றது. என்று நீர் என்னை இம்மண்ணிலிருந்து துரத்தி இருக்கின்றீர். உமது முன்னிலையினின்று நான் மறைக்கப்பட்டுள்ளேன். மண்ணுலகில் நான் நாடோடியாக அலைந்து திரிய வேண்டியுள்ளது. என்னை காண்கின்ற எவனும் என்னை கொல்வானே என்றான். ஆண்டவர் அவனிடம், அப்படியன்று, காயினை கொல்கின்ற எவனும் 7 முறை பழிவாங்கப்படுவான் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கும் எவனும் அவனை கொல்லாமல் இருக்க ஆண்டவர் அவன் மேல் ஓர் அடையாளம் இட்டார். பின்னர் காயின் ஆண்டவர் திருமுன்னை விட்டுச் சென்று ஏதேனுக்கு கிழக்கே இருந்த நோது நாட்டில் குடியேறினான். காயின் தன் மனைவியுடன் கூடி வாழ அவளும் கருவுற்று ஏனோக்கை பெற்றெடுத்தாள். அப்பொழுது காயின் ஒரு நகரத்தை நிறுவி அதற்கு தன் மகன் ஏனோக்கின் பெயரை வைத்தான். ஏனோக்கிற்கு ஈராது பிறந்தான். ஈராதுக்கு மெகுயாவேல் பிறந்தான். மெகுயாவேலுக்கு மெத்துசாவேல் பிறந்தான். மெத்துசாவேலுக்கு இலாமேக்கு பிறந்தான். லாமேக்கு 2 பெண்களை மணந்து கொண்டான். ஒருத்தியின் பெயர் ஆதா, மற்றொருத்தியின் பெயர் சில்லா. ஆதா யாபாலை பெற்றெடுத்தாள். இவன்தான் ஆடு மாடு மேய்த்து கூடாரத்தில் வாழும் மக்களின் தந்தை. அவன் சகோதரன் பெயர் யூபால். இவன்தான் யாழ் மீட்டுவோர், குழல் ஊதுவோர் ஆகியோர் அனைவரின் தந்தை. சில்லா தூபால் காயினை பெற்றெடுத்தாள். இவன் வெண்கலத்தாலும் இரும்பாலும் எல்லாவிதமான கருவிகள் செய்யும் கொல்லனானான். தூபால் காயினுக்கு நாகமா என்ற சகோதரி இருந்தாள். லாமேக்கு தன் மனைவியரிடம், ஆதா, சில்லா, நான் சொல்வதை கவனியுங்கள். லாமேக்கின் மனைவியரே, என் சொல்லுக்கு செவி கொடுங்கள். என்னை காயப்படுத்தியதற்காக ஒருவனை நான் கொன்றுவிட்டேன். என்னை அடித்ததற்காக அந்த இளைஞனை நான் கொன்றேன். காயினுக்காக 7 முறை பழிவாங்கப்பட்டால் லாமேக்கிற்காக 77 முறை பழிவாங்கப்படும் என்றான். ஆதாம் மீண்டும் தன் மனைவியுடன் கூடி வாழ அவளும் மகன் ஒருவனை பெற்று அவனுக்கு சேத்து என்று பெயரிட்டாள். காயின் ஆபேலை கொன்றதால் அவனுடைய இடத்தில் இன்னொருவனை கடவுள் வைத்தருளினார் என்றாள். சேத்துக்கும் மகன் ஒருவன் பிறந்தான். அவனுக்கு அவன் ஏனோசு என்று பெயரிட்டான். அப்பொழுதே ஆண்டவர் என்னும் திருப்பெயரால் அவரை வழிபடலாயினர். திருப்பாடல் 104. என் உயிரே, ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எத்துணை மேன்மை மிக்கவர். நீர் மாண்பையும் மாட்சியையும் அணிந்துள்ளவர். பேரொளியை ஆடையென அணிந்துள்ளவர். வான்வெளியை கூடாரமென விரித்துள்ளவர். நீர்த்திரள் மீது உமது உறைவிடத்தின் அடித்தளத்தை அமைத்துள்ளவர். கார்முகில்களை
தேராக கொண்டுள்ளவர். காற்றின் இறக்கைகளில் பவனி வருகின்றவர். காற்றுகளை உம் தூதராய் நியமித்துள்ளவர். தீப்பிழம்புகளை உம் பணியாளராய் கொண்டுள்ளவர். நீவீர் பூ உலகை அதன் அடித்தளத்தின் மீது நிலைநாட்டினீர். அது என்றென்றும் அசைவுறாது. அதனை ஆழ்கடல் ஆடை என மூடியிருந்தது. மலைகளுக்கும் மேலாக நீர்த்திரள் நின்றது. நீவீர் கண்டிக்கவே அது விலகி ஓடியது. நீவீர் இடி என முழங்க அது திகைப்புற்று ஓடியது. அது மலைகள் மேல் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி அதற்கென குறித்த இடத்தை அடைந்தது. அது மீறிச் செல்லாதவாறு அதற்கு எல்லை வகுத்தீர். பூவுலகை அது மீண்டும் மூடிவிடாதபடி செய்தீர். பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகள் சுரக்கச் செய்கின்றீர். அவை மலைகளிடையே பாய்ந்தோடும். அவை காட்டு விலங்குகள் அனைத்திற்கும் குடிக்க தரும். காட்டு கழுதைகள் தாகத்தை தீர்த்து கொள்ளும். நீரூற்றுகளின் அருகில் வானத்து பறவைகள் கூடு கட்டிக் கொள்கின்றன. அவை மரக்கிளைகளினின்று இன்னிசை இசைக்கின்றன. உம் மேலறைகளினின்று மலைகளுக்கு நீர் பாய்ச்சுகின்றீர். உம் செயல்களின் பணியால் பூவுலகம் நிறைவடைகின்றது. கால்நடைகளுக்கென புல்லை முளைக்கச் செய்கின்றீர். மானிடருக்கென பயிர் வகைகளை வளரச் செய்கின்றீர். இதனால் பூவுலகினின்று அவர்களுக்கு உணவு கிடைக்கச் செய்கின்றீர். மனித உள்ளத்திற்கு மகிழ்ச்சியூட்ட திராட்சை ரசமும், முகத்திற்கு களையூட்ட எண்ணெயும், மனித உள்ளத்திற்கு புத்துணர்வூட்ட அப்பமும் அளிக்கின்றீர். ஆண்டவரின் மரங்களுக்கு, லெபனோனில் அவர் நட்ட கேதுரு மரங்களுக்கு நிறைய நீர் கிடைக்கின்றது. அங்கே பறவைகள் கூடுகள் கட்டுகின்றன. தேவதாரு மரங்களில் கொக்குகள் குடியிருக்கின்றன. உயர்ந்த மலைகள் வரையாடுகளுக்கு தங்குமிடமாகும். கற்பாறைகள் குழிமுயல்களுக்கு புகலிடமாகும். காலங்களை கணிக்க நிலவை நீர் அமைத்தீர். ஆதவன் தான் மறையும் நேரத்தை அறிவான். இருளை நீர் தோன்றச் செய்யவே இரவு வருகின்றது. அப்போது காட்டு விலங்குகள் அனைத்தும் நடமாடும். இளஞ்சிங்கங்கள் இறைக்காக கர்ச்சிக்கின்றன. அவை இறைவனிடமிருந்து தங்கள் உணவை தேடுகின்றன. கதிரவன் எழவே அவை திரும்பிச் சென்று தம் குகைகளுக்குள் படுத்துக் கொள்கின்றன. அப்பொழுது மானிடர் வேலைக்கு புறப்பட்டு செல்கின்றனர். அவர்கள் மாலை வரை உழைக்கின்றனர். ஆண்டவரே, உம் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை! நீர் அனைத்தையும் ஞானத்தோடு செய்துள்ளீர். பூவுலகம் உம் படைப்புகளால் நிறைந்துள்ளது. இதோ பறந்து விரிந்து கிடக்கும் கடல்கள், அவற்றில் சிறியனவும் பெரியனவுமாக வாழும் உயிரினங்கள் எண்ணிறந்தன. அங்கே கப்பல்கள் செல்கின்றன. அங்கே துள்ளி விளையாட லிவியத்தானை படைத்தீர். தக்க காலத்தில் நீர் உணவளிப்பீர் என்று இவையெல்லாம் உம்மையே நம்பியிருக்கின்றன. நீர் கொடுக்க அவை சேகரித்துக் கொள்கின்றன. நீர் உமது கையை திறக்க அவை நலன்களால் நிறைவுறுகின்றன. நீர் உமது முகத்தை மறைக்க அவை திகிலடையும். நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் பொழுதுக்கே திரும்பும். உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப் பெறுகின்றன. மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரின் மாட்சி என்றென்றும் நிலைத்திருப்பதாக. அவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக. மண்ணுலகின் மீது அவர் தம் பார்வையை திருப்ப அது நடுங்கும். மலைகளை அவர் தொட அவை புகை கக்கும். நான் வாழும் நாளெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடுவேன். என் உயிர் உள்ளவரையிலும் என் கடவுளுக்கு புகழ் சாற்றிடுவேன். என் தியான பாடல் அவருக்கு உகந்ததாயிருப்பதாக. நான் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்வேன். பாவிகள் பூவுலகினின்று ஒழிந்து போவார்களாக. தீயோர்கள் இனி இல்லாது போவார்களாக. என் உயிரே, நீ ஆண்டவரை போற்றிடு. அல்லேலூயா. ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளில்
இந்த விவிலியத்தின் பகுதியின் வழியாக எங்களோடு நீங்கள் பேசியதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளை உங்களுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். நாங்கள் ஆதமேவாளினுடைய அந்த வீழ்ச்சியின் ஜென்ம சுபாவத்தின் காரணமாக நாங்கள் ஏதாவது உம்மை விட்டு விலகக்கூடிய முடிவுகளை எங்களுடைய உடலின் ஆசைகள்னாலோ உலகத்தின் மாய கவர்ச்சிகள்னாலோ சாத்தானின் பொய்கள்னாலோ நாங்கள் எடுக்க முயன்றோம்னாலும் எங்களை உம்முடைய சிறகுகள் நிழல்களில் இந்த நாள் முழுதும் பாதுகாத்தரலும் அப்பா. அம்மா, உங்களுடைய முக்காட்டுக்குள்ளே எங்களை மறைத்து கொண்டு இந்த நாள் முழுதும் ஏவாளின் பிள்ளைகளாக செயல்படாமல் உங்களுடைய பிள்ளைகளாக செயல்பட எங்களுக்கு அருள் தாரும் அம்மா. இன்றைய நாளில் வாசித்த இந்த இறை வார்த்தைகள் எங்களுள் செயலாற்றவும் அது எங்களை உருமாற்றவும் தூய ஆவியானவருடைய செயல்பாடுகளை அவருடைய பிரசன்னத்தை எங்களுக்காக பரிந்து பேசியறலும் அம்மா. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, நம்ம தொடக்கத்தில் கேட்ட அந்த 5 கேள்விகளுக்கான பதிலை பார்ப்போம். முதல் கேள்வி, அந்த பெண்ணை சாத்தான் சோதித்து கொண்டிருக்கும் போது அந்த பெண்ணினுடைய மன ஓட்டம் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோம். முதல்ல பார்த்தோன்னா அந்த பெண்ணுடைய மன ஓட்டத்தில் ஒருவேளை அந்த பாம்பு சொல்கிறது உண்மையாக இருக்குமோ, கடவுள் நம்மக்கிட்ட எதையும் நல்லதை மறைக்கிறாரோ அப்படின்னு சொல்லி கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை இல்லாத தனம், ட்ரஸ்ட்வதியாக இருக்காமல் போயிடுவாரோ அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மன ஓட்டம் போயிட்டு இருந்திருக்கும். நம்மளும் கடவுளை போல் ஆனால் நல்லா தானே இருக்கும், இவங்க சொல்கிறது நல்லா தானே இருக்குன்னு சொல்லி கடவுளை போல் ஆகணும் அப்படின்ற அந்த செருக்கு ப்ரைடு ஓடிக்கொண்டிருந்திருக்கும். அதே போல் அந்த பழத்தை பார்க்கும்போது அது கண்களுக்கு இச்சை கூட்டக்கூடியதாக இருந்திருக்கு. அப்போ கண்களின் இச்சையும் மாமிசத்தின் இச்சைக்குரிய உணர்வுகள் அந்த பெண்ணுடைய உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருந்திருக்கலாம். இன்னொரு பக்கம் அதே நேரத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தையும் எதிரொலித்து கொண்டே இருந்திருக்கும். அந்த பெண்ணினுடைய மனசாட்சியின் வழியாக ஆண்டவரினுடைய ஆவியும் அந்த பெண்ணுக்குள்ளே பேசி கொண்டு தான் இருந்திருக்காங்க. நீ அதை செய்யாத, அந்த பாம்பு சொல்கிறதை கேட்காத, அது பொய், நீ கண்டிப்பாக சாகுவ அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய குரலும் ஒலித்து கொண்டு இருந்திருக்கும் அந்த பெண்ணுடைய மன ஓட்டத்தில். இதற்கு மத்தியில் அந்த பெண் இந்த பக்கத்துக்கும் அந்த பக்கத்துக்கும் அலக்களிக்கப்பட்டு கொண்டு இருந்திருப்பாங்க. அப்போது உணர்வு சொல்லுது, அந்த பெண்ணினுடைய உணர்வுகள் பார்க்க நல்லா இருக்குது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி. புத்தியை சாத்தான் வழி நடத்தி போகும்போது சொல்லுது, இல்லை பாரு நல்லா இருக்குது சாப்பிடலாம், நீ சாப்பிட்டீங்கன்னா கடவுள் மேலே சொல்ல. அப்படிப்பட்ட ஒரு அந்த லைன் ஆஃப் ரீசனிங் நம்மளுடைய இன்டலெக்டை சாத்தான் வழி நடத்தும் போது அந்த பக்கம் யோசிக்கும் போது அது கரெக்ட் மாதிரி தெரியுது. இந்த பக்கம் ஆவியானவர் விசுவாசத்தினால், இல்லை என் அப்பா எனக்கு கெட்டதை தரமாட்டார், என் அப்பாவுக்கு நல்லதை மறைக்க மாட்டார், அவரை நான் நம்பலாம் அப்படின்னு சொல்லி ஆவியானவரோட குரல் நம்மளுடைய புத்தியை இன்னொரு பக்கம் அந்த லைன் ஆஃப் ரீசனிங் நம்மளை கொண்டு போயிட்டு இருந்திருக்கோம். அந்த பெண்ணுடைய புத்தி 2 பக்கமும் போய் கொண்டு இருக்கும். ஆனால் உணர்வு ஒரு பக்கம் இல்லை பார்க்க அழகாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சாத்தான் சொல்கிறது பக்கம் சாயக்கூடிய ஒரு நிலையில் அந்த பெண் இருந்திருக்காங்க. ஆனால் அந்த பெண் என்ன பண்ணிட்டாங்க, இந்த உடலினுடைய அந்த ஆசைகளையும் உலகத்தினுடைய இந்த மாயக்கவர்ச்சி பார்க்க அழகாக இருக்கிறதையும் சாத்தானினுடைய இந்த பொய்களையும் உண்மைன்னு நம்பி அவங்க புத்தி விசுவாசத்தினால் வழி நடத்தப்படக்கூடிய புத்தி அது தப்புன்னு சொல்லியும் அந்த பெண் உணர்வுகளும் சாத்தானுக்கும் உடலுக்கும் இணங்கி அந்த தவறான முடிவெடுத்து அந்த பழத்தை சாப்பிட்டதுனால அந்த புத்தி இருளடைந்து விட்டது. இன்டலெக்ட் டார்க்கன் ஆகிடுச்சு. நம்மளுடைய விருப்பம், நம்மளுடைய வில் வீக்கன் ஆகிடுச்சு. அந்த பெண்ணுடைய விருப்பம் வீக்கன் ஆகி இப்போ என்ன நடந்துச்சு, முதல்ல புத்தி விசுவாசத்தினால் வழி நடத்தப்படக்கூடிய புத்தி சொல்கிறத உணர்வுகள் கேட்டுக்கொண்டிருந்தது, உடலையும் அந்த உணர்வுகளையும் கட்டுப்படுத்தி கொண்டது. இப்போது அதாவது புத்தி தப்புன்னு ஜட்ஜ் பண்ணி தீர்மானித்தும் அதை ஓவர் ரைட் பண்ணி அதை மீறி உணர்வுகள் சொல்வதையும் உலகம் சொல்வதையும் சாத்தான் சொல்வதையும் கேட்டு அந்த பழத்தை சாப்பிட்டதுனால இப்போ புத்தி இருளடைந்து விட்டது, விருப்பம் பலவீனமாகி விட்டது. இதை தான் ஜென்ம சுபாவம்னு சொல்கிறோம். இப்போ நம்மளுடைய மொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம், எல்லா பாவங்களுக்கும் காரணம் இங்கே இருக்குது தொடக்க நூல் 3வது அதிகாரத்தில். அப்போது இதிலிருந்து வெளியே கொண்டு வரதுக்கு, இந்த பாவ பழியிலிருந்து நம்ம கழுவுறதுக்கு தான் ஆண்டவர் வர்றார். அப்போ ஆண்டவர் அவர் பாடுபட்டு இறந்து உயிர் தெழுந்து அந்த விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வச்சு இப்போது நம்மை தந்தையுடைய பிள்ளைகளாக மாற்றுறாங்க. ஏவாள் அந்த பழத்தை சாப்பிட்டு கணவனுக்கு கொடுத்தப்ப 2 பேரும் சாத்தானுக்கு அடிமையாகிறார்கள், சாத்தானினுடைய பிள்ளைகளாகிறார்கள். ஞானஸ்தானத்தின் போது ஆண்டவருடைய பாடுகளின் உயிர்ப்பு அதனுடைய மெரிட்ஸ்னால பலன்கள்னால நம் தந்தையுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம், மாதாவுடைய பிள்ளைகளாக நம்ம மாறுகிறோம். ஆனால் அந்த ஜென்ம சுபாவம் அப்படியே தான் இருக்கும். அதை எதிர்த்து போராடி நம்ம வெளியே வருவதற்காக தான். ஸோ அந்த பாவ பலி, குற்ற பலி ஞானஸ்தானத்தின் போது கழுவப்படுகிறது. ஆண்டவருடைய அந்த அவங்க இறந்து போவார்கள்னு ஆண்டவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, அந்த ஆண்டவருக்குள்ளே இருந்த அந்த ஜீவ காற்று
அந்த மூவர் இறைவனுடைய வாசம் செய்யக்கூடிய அந்த லைஃப், அந்த வாழ்வை அவங்க இழந்து போயிடுறாங்க. அது ஞானஸ்தானத்தின் போது நமக்கு திருப்பி கொடுக்கப்படுகிறது. அதுக்காக தான் ஆண்டவர் இந்த உலகிற்கு மீண்டும் வந்தார். அப்போது இதை நம்ம திரும்ப ஒரு சாவான பாவத்தை செய்யும்போது திரும்பவும் அந்த மூவர் இறைவனுடைய அந்த அருளை, அந்த ஏற்புடைமையாக்கும் அருள், கடவுளுடைய பிள்ளைகளாக நம்மளை மாற்றக்கூடிய அந்த லைஃப், மூவர் இறைவனுடைய அந்த வாழ்வு, அந்த மூச்சு காற்றை நாம் திரும்பவும் இழந்து விடுவோம். திரும்பி நம்ம ஒரு கத்தோலிக்க குருவானவரிடம் சென்று பாவரிக்கை செய்யும்போது தான் திருப்பி அந்த ஞானஸ்தானத்தினுடைய அந்த பலன்கள் நமக்கு திருப்பி தரப்படுகிறது. அப்போது பாவம் செஞ்சு நம்ம கொடுக்கப்பட்ட ஞானஸ்தானத்தின் போது கொடுக்கப்பட்ட அந்த மூவர் இறைவனுடைய வாழ்வு நமக்குள்ளே, நம்ம ஆன்மாவில் இருக்கிறத இழக்கக்கூடாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நற்கரணைக்கு போகிறோம். அதனால தான் நம்ம ஜெபிக்கிறோம். அதனால தான் உடலை வருத்தி கொண்டு உபவாசம் இருக்கிறோம். ஏன்னா இப்போது புத்தி சொல்கிறதுக்கு நம்ம உணர்வு கீழ்ப்படிய மாட்டேங்குது. இதை நாம் மீண்டு வருவதற்காக புத்திக்கு ஒளியை ஊட்ட வேண்டும். அந்த ஒளி இறை வார்த்தையினாலும் நற்கருணையினாலும் நமக்கு கிடைக்கிறது. புனிதருடைய வாழ்வை வாசிக்கிறதுனால நமக்கு கிடைக்கிறது. அப்போ இந்த உணர்வை கட்டுப்படுத்த நம்ம உபவாசம் இருக்கிறோம், முழங்கால் படியிடுகிறோம், உடலை வருத்தி கொள்கிறோம். இப்போ நமக்கு புரிந்திருக்கிறோம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் காரணம், என்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் நம்ம ஏன் மனுஷங்க பாவத்தோட போராடி கொண்டிருக்கோம், ஏன் பலவீனம் இருக்குது நம்மளோட உடம்புல, ஏன் நோய்கள் இருக்குது, ஏன் சாவு இருக்குது, ஏன்னா ஆண்டவர் இதற்கு நம்மை படைக்கவில்லை. அவர் சொன்னார், நீ அதை பழத்தை சாப்பிட்றன்னைக்கு நீ கண்டிப்பாக சாகவே சாவாயின்னு சொல்லி. அப்போது அவர் பேசக்கூடிய சாவு என்ன, அவர் ஆவிக்குரிய சாவை பற்றி பேசிக்கொண்டார். அதனால தான் நம்ம அந்த ஊதாரி மகன் திரும்பி வரும்போது அந்த தந்தை கூறுகிறார், என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், இப்பொழுது உயிர் பெற்று வருகிறான். அப்போ ஆண்டவர் விட்டு அந்த உறவு பிளவுபடும் போது அந்த ஆவிக்குரிய சாவை தான் ஆண்டவர் கூறுகிறார். அது மட்டும் இல்லை, நம்ம நல்லா வாசிச்சோன்னா நம்ம இன்றைக்கி வாசித்த பகுதியில் அந்த நிலைவாழ்வை தரக்கூடிய மரத்தை நகர்த்தி வச்சுறாரு ஆண்டவர். ஏன்னா இனி ஆண்டவரோட பிளவுபட்ட அந்த உறவில் இருந்து அவங்க நிலைவாழ்வின் கனியை சாப்பிட்டாங்கன்னா பிளவுபட்ட அந்த நிலையிலேயே அவங்க என்னாலும் அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக வாழ வேண்டியிருக்கும். அதற்காக தான் ஆண்டவர் அந்த நிலைவாழ்வை தரக்கூடிய அந்த கனியை தரக்கூடிய மரத்தை ஒரு கெருபினால் அதை பாதுகாக்கிறார். ஏன்னா மனுஷங்க இனி அவரு கூட ஒரு உறவில் இல்லை, அவங்களுக்குள்ளே இந்த ஒரு டிஸார்டர்னஸ், ஒழுங்கினம் அவங்களுடைய ஆன்மாவில் புத்தியில் வந்துவிட்டது. இனி அவங்க இதோடவே ஆண்டவரோட உறவில் இருக்க முடியாது. அப்போ அவர்களை மீட்டதுக்கப்புறம்தான் அவர்களுக்கு நிலைவாழ்வின் கனியை கொடுக்கணும். நமக்கு தெரியும் ஆண்டவர் தான் அந்த நிலைவாழ்வின் கனி. ஆண்டவர் அழகாக யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் முழுசும் நம்ம வாசிச்சோன்னா தெரியும். ஆண்டவர் அழகாக கூறுகிறார், அவரே வானிலிருந்து இறங்கி உயிர் உள்ள உணவு. அந்த உணவை உண்டாலோடைய அவருடைய உடலை, அவருடைய ரத்தத்தை நம்ம உண்டு குடித்தாலோடைய நமக்குள்ளே வாழ்வு இருக்காது, நம்ம நிலைவாழ்வு பெற மாட்டோம், நம்ம உயிர் தெழுதலையும் பெற மாட்டோம். அதனால தான் ஆண்டவர் அந்த நிலைவாழ்வின் மரத்தை தள்ளி வச்சுட்டு நம்ம மனுஷங்களை, நீ மண்ணிலிருந்து பிறந்தாய், மண்ணுக்கே நீ போவாய் அப்படின்னு சொல்லி நமக்கு சாவு உள்ள வருது. அதனால புனித பவுல் கூறுகிறார், ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினால், ஒரு பெண்ணினுடைய படியாமையினால் சாவு உலகிற்கு வந்தது. இப்போ தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, நம்ம இதெல்லாம் லிட்ரலாக நடந்த விஷயங்கள். இப்போது மெசியாவை பற்றி, மாதாவை பற்றின விஷயங்கள் இங்கே உள்ளே இருக்குது. அப்போது அந்த பெண், அந்த ஆதாம் செஞ்ச அந்த பாவத்தினால இனி பாவமும் சாவும் நோயும் பலவீனமும் ஒழுங்கினமும் புத்தியும் உணர்வும் கீழ்ப்படியாமல் அந்த இன்டகிரேஷன் போயிடுச்சு. நம்ம ஒருங்கிணைந்த ஒரு மனிதனாக இருந்தாங்க, அந்த ஒருங்கிணைப்பு போய் இப்போ ஒழுங்கினம் உள்ளே வந்துருச்சு. இதிலிருந்து மீட்டெடுக்க தான் மாதாவும் ஆண்டவரும். மாதாவினுடைய ஒரு கீழ்ப்படிதல். பாம்பு, அந்த நம்ம எபிரேய மொழியில் தான் இந்த தொடக்க நூல் எழுதப்பட்டுச்சு. எபிரேய மொழியில் அந்த பாம்புன்றது ஏதோ ஒரு தோட்டத்து சாதாரண பாம்பு இல்லையா, அது லெவியத்தன், ஒரு அரக்க பாம்பை குறிக்கக்கூடிய வார்த்தை அங்கே போட்டிருக்கிறாங்களாம். இப்போ இதே தான் நம்ம திருவெளிப்பாடிலையும் நம்ம வாசிக்கிறோம் 12வது அதிகாரத்தில், ஒரு அரக்க பாம்பு தோன்றியது அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த பெண் தெரிஞ்சு ஒரு அரக்க பாம்பினுடைய அந்த ஒரு பொய்யை கேட்டு ஏமாந்து போனாங்க. மாதா ஒரு நல்ல வானதூதரனுடைய அந்த குரலுக்கு, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவங்களே ஒப்பு கொடுத்ததுனால வாழ்வின் அந்த நிலை வாழ்வினுடைய கனி ஆண்டவர் இயேசு இந்த உலகிற்கு வந்தார். அப்போது அந்த நிலை வாழ்வினுடைய அந்த மரத்தை புனித மான்ஃபோர்ட் கூறுகிறார், அந்த ட்ரீ ஆஃப் லைஃப், வாழ்வினுடைய அந்த மரம் மாதாவை குறிக்கிறது, அந்த மரத்தின் கனி ஆண்டவர் இயேசுவை குறிக்கிறது. ஸோ நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா, 4 விதமான அர்த்தங்கள் இறை வார்த்தைக்கு உண்டு, 4 விதமான விளக்கங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். நேரடி அர்த்தம், ஒரு பக்கம் உண்மையாலுமே வரலாற்றில் ஆதாமேவாளினுடைய வாழ்வில் இதெல்லாம் நடந்து கொண்டிருந்தது. அந்த நிலை வாழ்வு தரக்கூடிய கனி, நன்மை தீமை அறியக்கூடிய மரங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் இது இன்னொரு பக்கம் ஆவிக்குரிய வகையில் மெசியாவையும் அவருடைய தாயையும் குறித்து கொண்டே இருக்கிறது. ஸோ அந்த மரம் மாதாவை குறிக்கிறது, அந்த கனி ஆண்டவர் இயேசுவை குறிக்கிறது. சரி, நம்ம 2வது கேள்விக்கு போகலாம். 2வது கேள்வி நம்ம பார்த்தோம்னாக்கா, ஆண்டவர் ஆதாம் பாவம் செஞ்சதுக்கப்புறம் கேட்ட முதல் கேள்வி,
நீ ஆடையின்றி இருக்கிறாய் என்று உனக்கு சொன்னது யார்? நான் உண்ணக்கூடாது என்று சொன்ன அந்த மரத்திலிருந்து நீ உண்ணாயா? ஆண்டவர் கேட்குற இந்த கேள்வி நம்ம இப்போ நம்ம இந்த ஆவிக்குறி இது வந்து ஆதாமிடம் நடந்துச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து நம்ம ஆவிக்குறி வகையில் எனக்கு மாரல் சென்ஸ் என்ன, எனக்கு இது என்ன சொல்லுது, நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்டு பார்த்தோன்னா இதே கேள்வி தான் நம்ம ஒவ்வொரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கேட்கணும். நமக்கு ஒரு விஷயம் தோணுது அப்படின்னா இதை உனக்கு சொன்னது யார் அப்படின்ற நம்ம கேள்வி கேட்போமே. உதாரணத்துக்கு நம்ம வந்து மேக்கப் போட்டால் தான் அழகாக இருப்போம், நம்ம வந்து நீ இந்த நெயில் பாலிஷ் தான் போடணும், நீ வந்து இப்படி டை அடித்தா தான் அழகாக இருப்ப, நீ இந்த கலரில் தான் அழகாக இருப்ப. உனக்கு சொன்னது யார்? அந்த ஆட் ஏஜென்சி, அந்த கார்ப்பரேட் கம்பெனி, அந்த உலகம் நமக்கு சொன்னது. நீ வந்து உன்னால் எதுவுமே முடியாது, நீ இந்த பாவத்தில் தான் விழுந்து கிடப்ப, நீ இதெல்லாம் எல்லாமே பொய், நீ கண்டினியூ பண்ணுவோம் பாவத்தில். உனக்கு சொன்னது யார்? அந்த கேள்வி நம்ம கேட்டோன்னா பதில் பார்த்தோன்னா ஒன்று உலகமாக இருக்கும், இல்லைன்னா அது சாத்தானாக இருக்கும், இல்லைன்னா அது நம்ம உடலினுடைய தீய நாட்டங்கள், நம்மளுடைய ஈவில் டிசையர்ஸாக இருக்கும், தீய நாட்டங்களாக இருக்கும், இச்சைக்குரிய நம்மளுடைய மாமிசத்தின் உணர்வுகளாக இருக்கும். இந்த 3 தான் நம்மை பாவத்தில் விழ செய்கிறது, நம்மை தவறான முடிவுகளை எடுக்க செய்கிறது. அதனால் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு இதை சொன்னது யார்? அதனால தான் புனித லோயலா இன்னாசியார் கூறுகிற அவரோட ஆன்மீக பயிற்சியில் நமக்குள்ள 3 விதமான எண்ணங்கள் எழுகிறது. ஒன்று என்னுடைய சுதந்திரத்தினாலையும் என்னுடைய நாட்டங்களினாலும் வரக்கூடிய மனசாட்சியின் குரல், இன்னொரு குரல் சாத்தானினுடைய குரல், இன்னொரு குரல் 3வது ஆவியானவருடைய குரல். உனக்கு சொன்னது யார்? என்னுடைய மனசாட்சியா, இல்லை சாத்தானா, இல்லை ஆவியானவரான்னு கேட்டு ஒவ்வொரு முடிவுகளையும் நம்ம ஒவ்வொரு நாளும் தெளிவாக எடுக்க வேண்டும். ஓகே, 3வது கேள்விக்கு நம்ம போனோம்னா, ஆண்டவர் என்ன ஒரு ரெமெடி, என்ன ஒரு மீட்பை வாக்களிக்கிறார் மனித குலம் பாவத்தில் விழுந்ததுக்கப்புறம்? தொடக்க நூல் 3:15 மாதாவை பற்றி, மாதாவை நம்ம டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டிய முக்கியமான ஒரு வசனம், மறந்துடவே கூடாது. தொடக்க நூல் 3வது அதிகாரம் 15வது வசனம். ஆண்டவர் பாம்பை பார்த்து சொல்கிறார், நீ இப்படி அந்த பெண்ணை வஞ்சித்ததுனால உனக்கும் பெண்ணுக்கும் பகையை உண்டாக்குவேன், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவளுடைய வித்து உன் தலையை நசுக்கும். ஸோ அந்த சாத்தானை நசுக்க போகிறது ஒரு பெண்ணினுடைய வித்து. அந்த பெண் யார்? அந்த வித்து யார்? இது ஜென்ரலாக அப்போது அங்கே ஆதாம் ஏவாள் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, இது நேரடி அர்த்தம். ஆனால் இதுக்கு பின்னாடி ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. அதை மெஸ்ஸியாவையும் மெஸ்ஸியாவுடைய தாயையும் குறிக்கிறது. அதுதான் நம்ம பார்க்குறோம் அலகாரிக்கல் சென்ஸ், முன்குறிக்கப்படுகிற அடையாளம். ஸோ இது வந்து மாதாவே அந்த பெண் குறிக்கிறது. அப்போ மாதாவுக்கும் சாத்தானுக்கும் எப்பயுமே பகை உண்டு. அதனால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை ஜெபிக்க ஆரம்பித்தோன்னா, குடும்ப ஜெபமாலையை ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பிரச்சனை சாத்தானுடைய பகையாளியை நம்ம மாதாவை நம்ம உள்ளே கூடும்போது சாத்தான் வெளியேற வேண்டும். முதல்ல அவன் சமய பிரச்சனைகள் கொண்டு வரோம், பட் தொடர்ந்து நம்ம மாதாவோடு இருக்கும்போது முதல்ல சாத்தான் நம்மளோட வாழ்விலேருந்து வெளியேற முடியும். அவன் முதல்ல அந்த பெண்ணை ஏமாற்றிட்டான், ஆனால் இந்த புதிய ஏவாளாகிய மாதாவுக்கும் சாத்தானுக்கும் ஆண்டவரே பகையை உண்டாக்கியிருக்கிறார். அப்போ நம்ம மாதா கூட இருக்கும்போது மாதாவோட குரலை நம்ம எப்பொழுதும் ஜெபமாலையில் கேட்டுக்கொண்டிருக்கும்போது ஆவியானவருடைய குரலையும் நம்ம கேட்டுக்கொண்டிருப்போம். 2 பேரையும் நம்ம பிரிக்கவே முடியாது. அப்போது ஈஸியாக சாத்தான் எங்கெங்கெல்லாம் உள்ளே வரான், எதெல்லாம் என்னோடய உடலின் நாட்டங்கள், எதெல்லாம் உலகத்தினுடைய மாய கவர்ச்சிகள், அழகாக நம்ம ஜெபமாலையில் ஜெபநிலையில் இருக்கும்போது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல இந்த தொடக்க நூல் 3:15 தான் இதுதான் புரோட்டோ இவாங்கலியம் அப்படின்வாங்க. முன் நற்செய்தி, நற்செய்தியினுடைய ஒரு தொடக்கம், ஃபஸ்ட்டு நற்செய்தி ஆண்டவர் இங்கே தான் கொடுக்குறாரு. ஓகே, நீ இந்த மனித குலத்தை வீழ்த்திட்டல, இனி அந்த மனித குலத்தை மீட்கிறதுக்கு நான் ஒரு பிளான் வைக்கிறேன் அப்படி சொல்லி ஆண்டவர் நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சுருந்தாருன்னா அங்கேயே அந்த இடத்துல அவர் இறங்கி வருவார் ஒரு பெண்ணினுடைய வித்தாக. பிரிவினை சகோதரர்கள் சொல்லுவாங்க, அது வந்து எருசலேமை குறிக்கும் அந்த பெண் வந்து, இல்லை அந்த பெண் வந்து சீயோனை குறிக்கும், அந்த பெண் வந்து இஸ்ரவேலை குறிக்கும். அதற்கான ஒரு சில பழைய ஏற்பாட்டின் வசனங்களையும் சொல்லுவாங்க. பட் கத்தோலிக்க திருச்சபையினுடைய புரிதல் என்னென்னா, அது வந்து சீயோனையும் குறிக்கும், எருசலேமையும் குறிக்கும், அது மாதாவையும் குறிக்கும், ஒரு தனிப்பட்ட நபரையும் குறிக்கும், அது இஸ்ரவேல், எருசலேம், சீயோனையும் குறிக்கும். ஸோ இதே போல் தான் வெளிப்படுத்தின சுவிசேஷம் திருவெளிப்பாடு 12வது அதிகாரத்தில் வரக்கூடிய அந்த பெண்ணையும் திருச்சபையும் குறிக்கும், எருசலேமையும் குறிக்கும், சீயோனையும் குறிக்கும், புதிய எருசலேமையும் குறிக்கும், அது மாதாவையும் குறிக்கும். அந்த வித்து நம் எல்லாரையும் குறிக்கும், அது ஆண்டவர் இயேசுவையும் குறிக்கும். அதனால தான் ஆண்டவர் அந்த பெண்ணினுடைய வித்தாக இருக்கிறதுனால தான் மாதாவை அவர் நற்செய்தியில் அம்மானு கூப்பிடாமல், நம்ம திருவிவிலியத்தில் அம்மான்னு போட்டிருக்கோம். யோவான் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் காணவர் கல்யாணத்துலேயும் சரி, அதே போல் சிலுவை அடியிலையும் சரி அம்மானு போட்டிருக்கோம். ஆனால் நம்மளுடைய பழைய டிரான்ஸ்லேஷன் போய் பார்த்தோன்னா ஒரிஜினல் கிரேக்க மொழியில் தான் புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது. அப்போ கிரேக்க மொழியில் போய் பார்த்தோன்னா கைனின்னு இருக்கும். அப்படின்னாக்க பெண்ணே என்ற அர்த்தம்.
ஏன்னா ஆண்டவர் ஏன் மாதாவை பெண்ணின்னு கூப்பிட்டாரு? அவரால் 4வது கட்டளை மீற முடியாது. அவர்தான் வார்த்தை, அவர்தான் கட்டளை, அவர்தான் ஆண்டவரும். ஸோ அவரால் வந்து உன் தாயும் தந்தையும் மத்தியத்தை நடன்ற அந்த ஒரு கனப்பண்ணுவாய் அப்படின்ற அந்த ஒரு கட்டளை அவராலேயும் மீற முடியாது. அப்போ ஆண்டவர் ஏன் மாதாவை பெண்ணேன்னு கூப்பிட்றாரு? சரி, கல்யாணத்தில் அப்படி கூப்பிட்றாரு, சிலுவையில் இருந்தும் ஏன் அப்படி கூப்பிட்றாரு? ஏன்னா யோவான் நற்செய்தியாளர் தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறார், அந்த பெண் தான் தொடக்க நூலில் வரக்கூடிய இந்த பெண் நிமித்தாக தான் ஆண்டவர் வந்திருக்கிறார் அப்படின்றத நமக்கு அழகாக சுட்டி காட்டுகிறார். அது மட்டும் இல்லாமல் பெண்ணினுடைய அர்த்தம் என்ன? இவளே என் எலும்பும் என் சதையுமானவள். இந்த மாதிரி முதல் ஆதாம் ஏவாளால் மட்டும்தான் சொல்ல முடியும். அதை விட்டுட்டாங்கன்னா ஆண்டவராலையும் மாதாவாலையும் மட்டும்தான் சொல்ல முடியும். மற்றவங்க எல்லாருமே ஒரு ஆணினுடைய ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கும், பெண்ணுடைய ஒரு பங்குதலும் ஒன்றாக சேர்ந்து தான் ஒரு குழந்தை பிறக்கிறது. ஆனால் மாதாவுக்கும் ஆண்டவருக்கும் இயேசுவுக்கும் இருக்கக்கூடிய உறவில் மட்டும்தான் என் எலும்பும் என் சதையும் சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் அவர்கள் சொல்லிக்கொள்ள முடியும். அப்போ ஆண்டவர் முதல் ஆதாம் அந்த முதல் பெண்ணின்னு சொல்லி பேர் கூப்பிட்றாரு. அதே போல தான் இந்த 2ஆம் ஆதாமும் இந்த 2ஆம் ஏவாள், இந்த புதிய ஏவாள், புதிய ஆதாம் புதிய ஏவாளை பெண்ணே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 9 தடவை நம்ம வந்து முதல்ல பெண்ணேன்னு தான் நம்ம அழைக்கிறத பார்க்குறோம். எப்போ பாவம் செஞ்சு அவங்க வீழ்கிறார்களோ அப்போ தான் ஆதாம் வந்து அந்த பெண்ணினுடைய பேரை வந்து ஏவாள், இவள் வந்து உயிரினத்தால் மக்கள் அனைவரினுடைய ஒரு தாய் அப்படின்னு சொல்லி ஏவாள் அப்படின்ற அந்த பேரை வந்து மாற்றுறாங்க. அப்போ பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி, வீழ்ச்சிக்கு முன்னாடி இருந்த பேர் பெண். அதை தான் ஆண்டவர் இயேசுவும் அழகாக இங்கே பெண்ணின் கூப்பிட்றதுல 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று, அந்த தொடக்க நூல் 3:15 இறைவாக்கு, அந்த நற்செய்தியின் நிறைவாக ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். 2வது, மாதா தான் ஆண்டவருடைய எலும்பும் சதையும் சொல்லி ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். 3வது விஷயம், பாவம் செஞ்சதுக்கு அப்புறம்தான் அந்த பெண்ணினுடைய பெயர் ஏவாளாக மாற்றப்படுகிறது. பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி பெண்ணாக இருக்கிறது அப்படின்னா, மாதா பாவம் இல்லாமல் தான் பிறந்தார்கள். எப்படி அந்த முதல் ஏவாள் பாவம் இல்லாமல் இருந்தாங்க, கன்னியாகவும் இருந்தாங்க, பாவமே செய்யாமலும் தான் இருந்தாங்க. அதே போல தான் மாதவும் பாவம் இல்லாமல் தான் பிறந்தார்கள், மாதவும் கன்னியாக தான் இருந்தார்கள், பாவமும் செய்யாமல் தான் இருந்தாங்க. அதனால் அந்த பெண்ணினுடைய டைட்டில் மாதாவுக்கு மட்டும்தான் செட் ஆகும். அதனால தான் அது ஏற்றதாக இருக்கும். அதனால தான் ஆண்டவர் மாதாவை, அந்த பெண் அந்த ஒரு நிலையை இழந்து ஏவாளாக மாறினாள். இப்பொழுது இந்த பெண்ணின் நிலையிலே இருந்து சிலுவையில் அடியில் யோவான் நற்செய்தி 19வது அதிகாரம் 26-27 வசனங்களில், பெண்ணே நீ பாவம் இல்லாமல் பிறந்தாய், பாவமே செய்யாமல் தான் வாழ்ந்தாய், நீ கன்னியாகவும் தான் இருந்தாய், பெண்ணே இப்பொழுது இதோ உன் மகன் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்களினுடைய தாயாக இந்த புதிய ஆதாம், இந்த புதிய ஏவாளை நியமிக்கிறார். பழைய ஆதாம் மனிதர்கள், உயிர் வாழும் எல்லா மனிதர்களினுடைய தாயாக பழைய ஆதாம் பழைய ஏவாளை நியமிக்கிறார். இங்கு புதிய ஆதாம் புதிய ஏவாளை நியமிக்கிறார். அதனால தான் நம்ம பார்க்குறோம், அந்த பெண் அந்த வாழ்வு தரும் மரத்தினுடைய கனியிலிருந்து எடுத்து வயிற்றில் அவங்க சாப்பிட்டாங்க. மாதா தங்களுடைய திரு வயிற்றின் கனி எடுத்து திரும்பி அந்த வாழ்வு தரக்கூடிய சிலுவையின் மரத்தில் போடுறாங்க, அவங்களுடைய கனி எடுத்து. அது மட்டும் இல்லை, இந்த பெண்ணினுடைய இந்த வார்த்தை தான் திருவெளிப்பாடிலும் யோவான் நற்செய்தியாளர் தான் திருவெளிப்பாடையும் எழுதுகிறார். அவரும் அதனால தான் அந்த காட்சியில் பார்க்குறாரு, மாதாவை பெண் என்று அழைக்கிறார். அந்த பெண் ஒருத்தி காணப்பட்டார். அவர் வந்து கதிரவனை ஆடை அணிந்திருந்தார், தலையில் வந்து 12 விண்மீன்களை சுடிந்தார். அவர் கருவுற்று எல்லா நாடுகளையும் இரும்புகள் கொண்டு ஆளக்கூடிய ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறார். அவங்களுக்கும் என்ன பேர் அங்கே கொடுக்கப்படுது? பெண்ணின் தான் கொடுக்கப்படுகிறது. அதே போல தான் நான் பார்க்குறோம், கலாத்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் புனித பவுலும் கூறுகிறார், காலம் நிறைவேற போது ஆண்டவர் தம் ஒரே மகனை பெண்ணிடம் பிறந்தவராய் அனுப்பினார். அந்த பெண் யார்? மாதா தான். பைபிள் முழுசும் மாதாவை, பைபிளில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் மாதாவை பெண்ணுன்னு தான் கூப்பிடும். ஏன்னா அந்த பெண் அந்த கன்னிமையும் அந்த பரிசுத்தத்தையும் இழந்தாங்க. இந்த பெண் அந்த கன்னிமையும் அந்த பரிசுத்தத்தையும் கீழ்ப்படிதலினாலும் தாழ்ச்சியினாலும் கடவுள் மேலந்த அன்பினாலையும் காத்து கொண்டார்கள். அந்த முதல் பெண் வந்து ஆதாமை ஆவிக்குரிய சாவுக்கும் உடலுக்குரிய சாவுக்கும் அழைத்து சென்றார்கள். அவங்க அந்த பழத்தை கொடுத்தனால தான் அந்த ஆதாமை செஞ்சாங்க. அதே போல தான் இங்கே இந்த புதிய ஏவாள், இந்த புதிய ஆதாமையும் உண்மையிலே நம்ம நல்லா கவனிச்சோன்னா முதல் அற்புதத்தை செய்கிறதுக்கு தூண்டலை. பழைய ஆதாமை, பழைய ஏவாள் முதல் பாவத்தை செய்ய தூண்டுறாங்க. இங்கே புதிய ஏவாள், இந்த புதிய ஆதாமை முதல் அற்புதத்தை செய்ய தூண்டுறாங்க. ஆக்சுவலாக அந்த அற்புதத்தை செய்ய தூண்டுனாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆவிக்குரிய விஷயம், நம்ம எல்லாத்தையும் நேரடி அர்த்தமும் இருக்குது, ஆவிக்குரிய அர்த்தமும் இருக்கு இல்லையா? ஆவிக்குரிய வகையில் இது மெஸ்ஸியாவை குறிக்கக்கூடிய செயலாக எப்படி மாறுகிறது? ஏன்னா ஆண்டவர் சொல்கிற நேரம் வரவில்லை. நேரம் வந்து அந்த அற்புதத்தை செய்கிறதையும் குறிக்கும், இன்னொன்று அவருடைய சாவையும் குறிக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் அவர் ஃபேமஸ் ஆவார். இன்னும் அவருடைய சாவு, சிலுவை மரணம்
சீக்கிரமாக நெருங்கி வருகிறது. அப்போ ஆண்டவர் கேட்குறார், பெண்ணே உனக்கும் எனக்கும் என்ன, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும், என் நேரம் இன்னும் வரமில்லையேன்னு ஆண்டவர் சொல்கிறது. நீ உண்மையாலுமே என்னை சிலுவை சாவுக்கு என்னை அழைக்கிறாயா? அந்த பழைய ஏவாள் பழைய ஆதாமை சாவுக்கு இட்டு செல்லக்கூடிய அந்த பாவத்திற்கு தூண்டினாங்க. இந்த புதிய ஏவாளும் புதிய ஆதாமை ஒரு சாவுக்கு தான் இட்டு செல்லக்கூடிய ஒரு புதுமைக்கு தூண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த சாவுனால், இந்த புதிய ஆதாமினுடைய சாவுனால் வாழ்வு பிறக்கப் போகிறது இந்த மொத்த மனுஷ குலத்திற்கும். அதனால தான் நம்ம 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 14வது வசனத்தில் பார்த்தோன்னா, ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, பெண்ணு தான் வஞ்சிக்கப்பட்டு முதல் பாவத்தை செய்தார், பாவியானார் அப்படின்னு சொல்லி புனித பவுலும் கூறுகிறார். அதனால் இதை திருச்சபையின் தந்தையர்களும் பார்த்தாங்க. இந்த கனெக்ஷன்ஸ், இந்த முதல் ஆதாம் முதல் ஏவாளுக்கும், 2ஆம் ஆதாம் 2ஆம் ஏவாளாகிய மாதாவுக்கும் ஆண்டவர் இயேசுக்கும் இருக்கக்கூடிய எல்லா திருச்சபையின் தந்தையர்கள், அதாவது இந்த யோவான் நற்செய்தி எழுதின அவர்களுடைய சீடர்கள், பவுலினுடைய சீடர்கள், புனித பேதுருவினுடைய சீடர்கள், முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த எல்லா கிறிஸ்தவர்களும் தெளிவாக மாதாவியை புதிய ஏவாளாக பார்த்தார்கள், ஆண்டவர் இயேசுவை புதிய ஆதாமாக பார்த்தார்கள். அப்போது தந்தையம் இறைவன் என்ன இங்கே பண்ணுறார் அப்படின்னா, மொத்தத்தையும் அந்த பழைய ஆதாம் பழைய ஏவாள் எதெல்லாம் பண்ணி இந்த உலகிற்கு சாவை கொண்டு வந்தார்களோ, உடலுக்குரிய சாவையும் ஆவிக்குரிய சாவையும் எல்லா நோய் நொடிகளையும் தந்தையிடம் வந்த பிளவு எல்லாத்தையும் கொண்டு வந்து சாத்தான் கடுமையாக்குனாங்களோ, அது எல்லாமே அப்படியே ரிவர்ஸ் பண்ணுறாரு. அதையும் அந்த முதல் பெண் செஞ்ச பாவத்தினால தான் வந்துச்சு. இங்கே இந்த 2ஆம் பெண், 2ஆம் புதிய ஏவாள் ஆகிய மாதா வழியாக தான் எல்லாத்தையுமே பண்ணுறார். இதுதான் அப்போ தான் அது முழுமை அடையும். அப்போ தான் அந்த செஞ்ச பாவம் அப்படியே ரிவர்ஸ் ஆகும். அதனால தான் மாதா வழியாக ஆண்டவர் வருகிறார். மாதா வழியாக தான் முதல் அற்புதமும் ஆண்டவருடைய அந்த மரணம் உயிர்ப்பு எல்லாமே துவங்குகிறது. மாதா அதனால தான் இது பெண்ணும், அந்த பழைய பெண்ணும் அந்த அவங்க பிள்ளை பேர் பெறும்போது அந்த வழியை ஆண்டவர் கொடுக்குறார். அதே போல் தான் இங்கே மாதாவும் ஆவிக்குரிய வகையில் அவங்களும் கொஞ்சம் பாடுகள் பட வேண்டியிருக்கு. அதனால தான் சிமியோன் இறைவாக்கினர் கொடுக்குறார், உம்முடைய இருதயத்தையும் ஒரு வாழ் உருவிப்பாயும். அப்போ ஆவிக்குரிய வகையில் மாதாவும் இந்த மீட்பின் திட்டத்தில் பங்கெடுக்க வேண்டும், புதிய ஏவாளாக இருந்து. சும்மா ஒரு வசனம் தொடக்க நூல் 3:15 இவ்வளவு கனெக்ஷன்ஸ் மாதாவுக்கு தொடர்புகள் உண்டு. அதனால தான் நம்ம திருச்சபையோடு இணைஞ்சு இதெல்லாம் நம்ம கொடுக்குற ஏதோ ஒரு கற்பனை தொடர்புகள் கிடையாது. இந்த முன் அடையாளங்கள், முன்குறிப்புகள் பவுல் பார்த்துருக்கிறார், புனித பேதுரு பார்த்துருக்கிறார், திருச்சபையினுடைய தந்தையர்கள், இந்த பைபிள் எழுதினவர்களுடைய நேரடி சீடர்கள் அவர்கள் பார்த்துருக்கிறார்கள், திருச்சபையின் தந்தையர்கள். அதனால் திருச்சபையோடு இணைந்து நம்ம படிக்கும்போது இவ்வளோ அழகான தொடர்புகள் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் கிடைக்கிறது. அதனால தான் புனித அகஸ்தினார் கூறுகிறார், புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டுக்குள் சுருக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடில் முழுமையாக வெளிச்சம் பெறுகிறது, வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்கிறார். த நியூ இஸ் கன்சீல்டு இன் த ஓல்ட் அண்ட் த ஓல்ட் இஸ் ஃபுல்லி ரிவீல்டு இன் த நியூ அப்படின்னு சொல்லி புனித அகஸ்தினார் கூறுகிறார். 4வது கேள்வி, காயின் ஏன் ஆபேலை கொன்றார்? விவிலியம் நமக்கு கூறுகிறது, காயின் சினம் கொன்று அவருடைய சகோதரன் மீது பாய்ந்து கொன்றார் அப்படின்னு சொல்லி. அந்த சினம் வருவதற்கு நிறைய வேர்கள் இருக்கும். எப்பயுமே ஒரு பாவத்திற்கு பல வேர்கள் உண்டு அப்படின்னு சொல்லி கூறுகிறார்கள் புனிதர்களும் சரி, இறையில் வல்லுநர்களும் சரி. அப்போ இந்த கோபத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கோபம் கொண்டதால் ஆபேலை கொண்டார், அதுதான் பதில். அந்த கோபத்திற்கு பின்னாடி இப்போ நம்ம முதல் கொஷினில் அந்த பெண் என்ன மன ஓட்டம் போயிட்டு இருந்துச்சு, ஒன்று கீழ்ப்படியாமை. ஆனால் அந்த கீழ்ப்படியாமையை கொண்டு வருவதற்கு பின்னாடி நிறையா காரணங்கள் இருந்தது. அதே போல் இங்கேயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று சகோதரனதை மட்டும் ஏற்றுக்கொண்டாரே என்னோடதை ஏற்றுக்கொள்ளே அப்படின்னு சொல்லி ஒரு பொறாமை, சகோதரன் மீது அன்பு இல்லை, அதுக்கப்புறம் கடவுள் மேலே கடவுளுக்குரிய மரியாதையை கொடுத்துருந்தார் அப்படின்னாக்க அவர்கிட்ட இருந்த நல்லதையும் கொண்டு அவர் கொடுத்துருந்துருப்பார். அவர் அதை கொடுக்கல. ஸோ அந்த கடவுள் மேலே கொடுக்க வேண்டிய கடவுள் தெய்வ பயம் இல்லை. ஸோ இதை தாண்டி நம்ம அவருக்குன்னு ஏதாவது சுயநலமாக நல்லதை வைத்து கொண்டிருக்கலாம். சுயநல நோக்கங்கள் உண்டு. ஏதோ ஒன்று கொண்டு போய் கடவுள் கொடுப்போம், நமக்கு வேண்டியது நம்ம முதல்ல நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சுயநல நோக்கம் இருந்திருக்கலாம். இப்படி பல காரணங்கள் உண்டு. இதுலேருந்து எனக்கு என்ன ஆவிக்குரிய விஷயத்த கடவுள் சொல்கிறாரு, நான் என்னுடைய பெஸ்ட் டைமை கடவுளுக்கு கொடுக்குறேன்னா ஜெபத்திற்கு. ஆண்டவர் எனக்கு நிறைய விஷயங்களை கொடுத்துருக்குறாரு. அவருக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து, அவருக்கு நான் மரியாதையும் பயந்தும், அவருக்கு நான் ஏதாச்சும் திருப்பி கொடுக்குறேன்னா என்னுடைய 24 மணி நேரத்தில் நான் எவ்வளோ நேரத்தை கடவுளுக்கு கொடுக்குறேன். இப்படிப்பட்ட கேள்விகளை நம்ம கேட்டு ஆண்டவரிடம் ஜெபிக்கலாம். ஸோ 4வது கேள்வி, காயின் ஏன் ஆபேலை கொன்றான்றதுக்கு பதில் நம்ம பார்த்துட்டோம். நேரடி பதில். ஆவிக்குரிய விஷயங்களையும் நம்ம அதிலேருந்து ஜெபிச்சு நம்ம நிறைய விஷயங்களில் கடவுளை வெளிப்படுத்த சொல்லலாம், மாதாவை நம்ம வெளிப்படுத்த சொல்லி நம்ம புரிந்து கொள்ளலாம். 5வது விஷயம்,
ஆண்டவர் காயினுக்கு பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு அறிவுரை கூறுகிறார். என்ன அறிவுரைன்னு சொல்லி நம்ம கேட்டோம். ஸோ ஆண்டவர் சொல்லுகிறார், பாவம் உன் மீது வேட்கை கொண்டிருக்குது, உன் மேலே அது டிசையர் வச்சுருக்கு, உன்னை அது விரும்பி கொண்டிருக்குது, ஆனால் நீ அதை அடக்கி ஆள வேண்டும், நீ அதை மாஸ்டர் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஸோ பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் உணர்த்துறாரு. இதே போல் தான் நம்மளுடைய வாழ்விலும், அது நேரடி அர்த்தம். ஆவிக்குரிய அர்த்தம் எனக்கு என்ன, நம்மளுடைய வாழ்விலும் ஆண்டவர் நம்ம பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எங்கேயாச்சும் டீப்பாக ஆவியானவரோட குரலை கேட்போம். எங்கேயோ நம்ம வாசித்த பைபிளுடைய வாசனங்களோ இல்லை யாரோ சொன்ன நல்ல விஷயங்களோ நம்ம மனசாட்சியில் ஒலிக்கும். அதை நம்ம மீறி செய்யும்போது காயின் சந்தித்ததை போல் பல விளைவுகளை நம்ம சந்தித்து கொண்டிருக்கிறோம். அப்போ இனி நம்ம மனசில் ஆவியானவர் எச்சரிக்கும் போது நம்ம உண்மையிலேயே கொஞ்சம் பயந்து அடுத்தது அந்த காரியத்தை செய்கிறதுக்கு நம்ம உண்மையிலேயே நடுநடுங்கி பயப்பட வேண்டியிருக்கணும். அந்த ஒரு தேவ பயத்தை ஆண்டவரிடம் நம்ம ஜெபத்தில் கேட்கலாம். ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு முன்குறிப்பு பார்த்தோன்னாக்க, எபிரேயர் 12வது அதிகாரம் 24வது வசனத்தில் புனித பவுல் கூறுகிறார், ஆபேலின் ரத்தத்தை விட ஆண்டவர் இயேசுவின் ரத்தம் மிக வல்லமையாக பரிந்து பேசும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ ஆபேலுடைய ரத்தத்தை ஆண்டவருடைய ரத்தத்துக்கு ஒரு முன் அடையாளமாக புனித பவுல் பார்க்குறார். ஸோ இதில் பாருங்கள், மெஸ்ஸியாவினுடைய அந்த ஒரு மறைமுகமான ஒரு முன் அடையாளமும் இருக்கிறது. அப்போ ஆபேலினுடைய தாய் அந்த ஏவாள் மாதாவாக இருக்கிறாங்க. ஸோ அப்படி கூட நம்ம பார்க்கலாம். அதே போல் நம்ம பார்க்குறோம், இந்த ஆதாமும் ஏவாளும் அத்தி மரத்தினுடைய அந்த இலைகளை எடுத்து அவங்க ஒரு ஆடை செஞ்சு போட்டுக்கிறாங்க. ஆண்டவர் அவங்கள எந்த அளவுக்கு நேசித்தாங்க அப்படின்னா, அவர்கள் பாவம் செய்திருந்தும் அவரை தேடி அவர்களுக்கு மீட்பை கொடுத்து அதே நேரத்தில் அவர்களுக்கு ஆடையும் செய்கிறார். அப்போது ஒரு மிருகத்தினுடைய அந்த தோலை எடுத்து அவர் ஆடையாக அவர் கொடுக்குறார். அப்போ இந்த இடத்துல ஒரு மிருகம் கொல்லப்பட்டதான் அந்த மிருகத்தினுடைய தோலை எடுத்து ஆடையாக கொடுக்க முடியும். அப்போது இறையியல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த மிருகம் முதல் செய்யப்பட்ட ஒரு பலியாக இருக்கிறது. அந்த ஒரு விலங்கு தான் பின்னாடி நம்ம இஸ்ரேல் மக்கள் அவங்களோட விடுதலை பயணத்தின் போதும் அந்த ஒரு ஆட்டை அவங்க அடித்து அவங்களுடைய அந்த பாஸ்கா கடத்தலின் போது அவங்க உண்ணுவாங்க. அதே போல் தான் பின்னாடி நம்ம ஆண்டவர் இயேசுவை, அவருடைய உடலையும் அவருடைய ரத்தத்தையும் அவர் ஆண்டவருடைய ஆட்டுக்குட்டியாக கடவுளுடைய இறை மகனுடைய அந்த ஆட்டுக்குட்டியாக அவர் நமக்கு அவர் பலியாகிறார். அப்போது அந்த ஆட்டுக்குட்டி, இந்த மனிதர்களுக்கு தோலை கொடுக்கக்கூடிய அந்த ஆட்டுக்குட்டி தான் ஆண்டவரை குறிக்கூடிய ஒரு முன்னடையாளமாக இறையியல் வல்லுநர்கள் பார்க்குறாங்க. அதே போல் நம்ம பார்த்தோன்னாக்க, எபிரேய வார்த்தையில் ஆண்டவர் ஆதாமை நீ பண்படுத்தி அதை பாதுகாத்தருளும் அப்படின்னு சொல்லி அந்த ஏதேன் தோட்டத்தை கொடுக்கும்போது இந்த 2 வார்த்தைகளை பார்த்தோம் அப்படின்னாக்க, எபிரேய மொழியில் அபாட் அண்ட் ஷமார் அப்படின்னு சொல்கிறாங்க. அபாத் ஷமார் அப்படின்னாக்க பண்படுத்தி பாதுகாத்தருளும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் ஆதாமை வாழ்க்கை கொடுக்கக்கூடிய முதல் வேலையாக நம்ம பார்க்குறோம். இந்த 2 வார்த்தைகளும் இன்னும் வேறு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பழைய ஏற்பாட்டில் எபிரேய மொழியில் வெறும் எண்ணிக்கை நூலில் மட்டும்தான் நம்ம வாசிக்கிறோம். அப்போ எண்ணிக்கை நூலில் நம்ம இதை வாசித்தோன்னா இது யார் கொடுக்குறாங்கன்னா, லேவிய குருக்களுக்கு இந்த ஒரு கட்டளை கொடுக்குறார். நீங்கள் அந்த ஆண்டவருடைய கோயிலை நீங்கள் பண்படுத்தி பாதுகாத்தரணும் அப்படின்னு சொல்லி. அப்போது ஆதாமுக்கு அங்கே ஏதேன் தோட்டத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு கடமை ஒரு குருத்துவ கடமையாக பார்க்கப்படுது, ஒரு ப்ரீஸ்லி டியூட்டியாக. அப்போ அவர் அந்த குருத்துவத்தை இறந்து போகிறார். அதே போல் பார்த்தோன்னா, எல்லா காட்டு விலங்குகள் எல்லா படைப்புகளையும் உன்னுடைய ஆட்சிக்கு உட்படுத்து அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அப்போ ஆண்டவர் அங்கே ஆதாமை அரசராகவும் அமைக்கிறார். இதை தான் அந்த குருத்துவத்தையும் அரசாட்சியும் அவர் இழந்து போகிறார். அதை திரும்பவும் ஆண்டவர் இயேசு நமக்கு தலைமை குருவாகவும் அரசராகவும் அதை மீட்டு கொடுக்குறார். அதே போல் நம்ம பார்த்தோன்னா, ஏதேனிலிருந்து அந்த 4 நதிகள் வெளியே புறப்பட்டு வரதை பார்க்குறோம். இந்த நதிகள் எதை குறிக்கிறது அப்படின்னா, அது ஒரு மலையில் இருந்தால் தான் நதிகள் அங்கேருந்து கீழே இறங்கி வரும். அப்போது ஏதேன் தோட்டம் ஒரு மலையில் இருக்குன்னா, இஸ்ரேல் மக்கள் யூதர்களை பொறுத்த வரைக்கும் மலைன்றது கடவுளோட ஒரே இடமாக இருக்கும். அங்கே தான் அவங்க கோயில்களை கட்டினாங்க. அப்போது ஆண்டவருடைய கோயிலாக இந்த ஏதேன் தோட்டம் இருக்கிறது. அதே போல் தான் நம்ம பார்க்குறோம், கெருபுகளை அவர் அந்த வாழ்வின் மரத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, அதை காப்பதற்காக வைக்கிறார். அப்போது அதை தான் நம்ம சாலமன் கட்டின கோயிலையும் உடன்படிக்கையின் பேழை முன்னாடி அந்த கெருபுகளை வைக்கிறதுலேயே நம்ம பார்க்குறோம். அப்போது கெருபுகள் நிறைஞ்ச ஆண்டவருடைய அந்த வாழ்வின் மரம் நமக்கு ஆண்டவருடைய அந்த கட்டளைகள் தான் நிலைவாழ்வை தரக்கூடியதாக இஸ்ரேல் மக்கள் உணர்ந்தாங்க. அதை நம்ம யோவான் நற்செய்தி 5வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் உங்களுடைய மறைநூல்களை தேடி படிக்கிறீங்கன்னா அதில் தான் நிலைவாழ்வு இருக்குது, நீங்கள் நம்புறீங்க. ஆனால் அந்த மறைநூல்களை என்னை பற்றி தான் கூறுகிறதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போது அந்த 10 கட்டளைகளில் தான் அவங்க நிலைவாழ்வு இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. அப்போ அது ஒரு வகையான ஒரு வாழ்வின் மரம் தான். அப்போது அந்த வாழ்வின் மரத்தின் மேலே அதனால தான் கெருபுகளை வைக்க சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். அப்போது இது சாலமனுடைய கோயிலில் தான் இந்த உடன்படிக்கையின் பேழை இருந்துச்சு. அப்போது இங்கே ஏதேன் தோட்டத்திலும் கெருபுகள் இருக்குது, வாழ்வின் மரம் இருக்குது.
இருக்குது, நிலைவாழ்வு தரக்கூடிய அந்த மரம் இருக்கிறது. அங்கே கொடுக்கப்பட்ட அந்த அந்த வேலையும் லேவியர் குருக்களுக்கு கொடுக்கப்பட்ட அதே வேலையும் ஒன்று தான். அதே போல் தான் நம்ம அந்த ஒரு மவுண்டெயினில் மேலே ஏதேன் தோட்டம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு வாசல் கிழக்கில் இருக்கிறது. இங்கேயும் சாலமன் கட்டின கோயிலும் கிழக்கில் தான் ஆண்டவர் உள்ளே வந்துட்டு போகிறதுக்கான அந்த வாசல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படி பல விஷயங்கள் அந்த ஏதேன் தோட்டம் ஒரு ஆண்டவரோட உறைவிடமாகவும் அவருடைய கோயிலாகவும் நம்ம பார்க்குறோம். அப்போது இதிலிருந்து ஆண்டவர் துரத்தி விடுகிறார் அப்படின்னா அவர் ஏதோ ஒரு கோபமான ஒரு கொடூரக்காரர் கடவுள் கிடையாது. நமக்கு ஒரு மீட்பின் திட்டத்தை தொடக்கணும் 3:17 வச்சுட்டு தான் மனிதர்களை வெளியே துரத்தி விடுகிறார். திரும்பி நம்ம வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22வது அதிகாரத்தில் நம்ம வாச்சோன்னா தெரியும், ஆண்டவர் ஒரு புதிய எருசலேமை, புதிய கோவிலை படைக்கிறார். அங்கே அந்த நகரத்தில் அந்த வாழ்வின் மரத்தை நம்ம திரும்ப பார்க்குறோம். அந்த நகரத்தில் அவருடைய அந்த தூணில் இருந்து வாழ்வினுடைய அந்த மரங்களுக்கான அந்த ரிவர்ஸ் வருகிறது, ஆறுகள் புறப்பட்டு ஓடுகிறது. ஆவியானவரை குறிக்கிறது, வாழ்வின் மரத்தை குறிக்கிறது. திரும்பவும் அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே மனிதர்களை கொண்டு வருவதற்கான அந்த ஒரு மீட்பின் திட்டத்தை வைத்து தான் அவர்களை வெளியே துரத்தி வருகிறார். ஸோ இது நம்ம அனகாஜிக்கல் சென்ஸ்லேயும் பார்க்கலாம். அந்த ஏதேன் தோட்டத்தை நம்ம அதை விட்டு துரத்திட்டாரு. திரும்பி அதே ஏதேன் தோட்டத்துக்கான ஒரு பயணத்தில் தான் நம்ம இருக்கிறோம். இந்த உலகத்தில் நம்ம இறந்ததுக்கப்புறம் விண்ணகத்தில் திருவெளிப்பாடு 22 புதிய எருசலேம், புதிய கோயில், புதிய விண்ணகத்துக்குள்ளே ஆண்டவரோட அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே நம்ம போகிறோம். அப்பொழுது அந்த வாழ்வின் மரத்தில் உண்ணுவோம். அதற்கான ஒரு முன்சுவையாக தான் இங்கே இந்த பாலைவன பயணத்தில் நமக்கு ஆண்டவர் நற்கருணையின் வழியாக நமக்கு நிலை வாழ்வை கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். இப்படி நம்ம இன்னும் போய்கொண்டே இருக்கலாம். ஒரு வசனத்தையும் எடுத்து அதோட நேரடி அர்த்தம், ஆவிக்குரிய அர்த்தம், அதில் மெஸ்ஸியாவும் மாதாவும் எப்படி முன்குறிக்கப்பட்டிருக்காங்க, அதிலிருந்து எனக்கு ஆண்டவர் ஆவிக்குரிய வகையில் என்ன சொல்கிறார், அதிலிருந்து என்னுடைய மறுவாழ்வு, விண்ணகம், நரகம், இதை பற்றி ஆண்டவர் எனக்கு என்ன சொல்கிறார், இப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம தெரிந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் இதை நம்ம திருச்சபையின் தந்தையர்களுடைய புனிதர்களுடைய விளக்கங்களோடு சேர்ந்து புரிந்து கொள்ள முயற்சிப்போம். இல்லைன்னா நம்ம தவறாக வழி நடத்தி விடலாம். இன்றைக்கி நம்ம வாசித்த திருப்பாடல் 104வது அழகான திருப்பாடல். இந்த பாடலை ஆயர் ஏஎம் சின்னப்பா பாடலாக அழகாக பாடியிருக்கிறார். அந்த பாடலுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். இதை நம்ம ஈஸ்டர் டைமில் பாடுவோம். யோசிச்சு பாருங்கள், ஆண்டவர் இறந்து உயிர் தெழும்போது நம்மளை திரும்பவும் அந்த நிலை வாழ்வின் அந்த கனியாக அவர் நமக்கு வரும்போது, இந்த பாவத்திலிருந்து நம்மளை மீட்டு எடுத்திருக்கும் போது திருச்சபை நமக்கு ஈஸ்டர் டைமில் வாசங்கள் பாருங்கள். அதனால தான் ஆண்டவர் படைப்பில் இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோ அழகாக அந்த படைப்பு வீழ்ந்து போச்சு. திரும்பி நம்ம விவிலியத்தில் வாசிக்கிறோம், நம்ம ஞானஸ்தானத்தின் போது கிறிஸ்துவோடு ஒன்றாக இணையும் போது நம்ம புது படைப்பாக நம்ம மாறுகிறோம். அப்போது அந்த ஒரு புது படைப்பாக நம்ம மாறுகிறத எண்ணி பார்க்கும்போது அந்த செயல் நிறைவேறி அந்த ஆண்டவரின் உயிர்த்தெழுதலினுடைய அந்த நைட் மாசின் போது திருச்சபை நமக்கு அழகாக இந்த திருப்பாடல் 104 பதில் உரை பாடலாக கொடுக்கிறது. அதே நேரத்தில் நம்ம படைப்பை பற்றிலாம் வாசிக்கிறோம். ஸோ இதை ஒரு அழகான ஒரு பாடலாக எழுதியிருக்கிறார். அந்த பாடலுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை பொறுமையாக கேட்டு தியானித்து பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்கும். ஆண்டவருடைய பெருமையும் மகிமையும் அவருடைய ஆற்றலையும் வலிமையும் எவ்வளோ அழகாக அந்த உலகத்தை படைச்சிருக்கிறார் அப்படின்றத அழகாக பொறுமையாக பாடலாக பாடியிருக்கிறார். அந்த பாடலை தயவு செஞ்சு கேட்டு பாருங்கள், நன்றாக இருக்கும். நாளைக்கு இந்த வீழ்ந்து போன உலகம் இன்னும் எவ்வளோ மோசமாக ஆகிக்கொண்டே போகிறது. ஆண்டவருடைய உள்ளத்தை நம்ம இன்னும் எவ்வளோ உடைக்க போகிறோம் அப்படின்றத நம்ம நாளைக்கு தினத்துக்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஆமேன்.